ஜீவ நதியாம் கர்த்தரின் வார்த்தைகளை ஆவலோடு பருக வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நெறிந்த நாணலை முறிக்காதவர் நம் இயேசு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே நெறிந்த நாணலை முறிக்காதவர் என்ற வார்த்தையை நாம் அங்கு வாசிக்க முடியும். நெறிந்த நாணல் பலனற்றது, அதை பிறர் முறிக்க விடாதவர் நம் இயேசு. ஆற்றின் கரைகளில் நிற்கும் நெறிந்த நாணல் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கினாலும் முறிவதில்லை, வீழ்வதில்லை, அழிவதில்லை. காடுகளில் சாலையோரங்களில் புல் பூண்டுகளுக்கு இடையே வளர்ந்து நிற்கிற நாணல் சூறாவளி காற்று பயங்கரமாக வீசினாலும் வளைந்து நிற்குமே தவிர அது ஒடிந்து விடுவதில்லை. தொடர் மழை பெய்து கொண்டிருந்தாலும் நாணல் சற்று தன் தலையை தாழ்த்தி நிற்குமே தவிர பாதிக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, இந்த நாணல் சிறிய தாவரம்தான், மென்மையானதுதான், அதன் வலிமை மிக மிக குறைவுதான். அதை போன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனம் மென்மையானது, அவர் குணம் சாந்தமானது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நெறிந்த நாணலை போன்ற உங்களை எந்த மனிதனும் முறித்து விடாதபடி உங்களுக்கு அவர் அரணாக, கோட்டையாக, துருகமாக, வேலியாக இருப்பார். நாம் பலவீனர், எளிதில் சோர்ந்து விடுவோம், கண்ணீர் விட்டு கதறுவோம், மன சஞ்சலப்படுவோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் வலிமை குறைந்த நாணலை போன்ற நம்மை முறித்து விடாமல் மென்மையாக நம்மை நடத்துவார். நம்முடைய ஆத்துமா கலங்கும் போது நம்மை தேற்றி காயங்களை ஆற்றி பலனை தந்து பயத்தை மாற்றி நம்மை அழகாக காத்து நடத்தும் மேய்ப்பராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பலவிதமான வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, சஞ்சலத்தோடு, வலிகளோடு நெறிந்த நாணலை போல இருந்த அநேகருக்கு இயேசு தம்முடைய ஆறுதலான செய்தியை அறிவித்தார். நெறிந்த நாணலை போன்ற நிலையில் அனுதின வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இயேசுவின் அன்பான, கனிவான, பரிவான வார்த்தைகள் துன்புற்றோரை சோர்வடைய செய்யவில்லை. நான் ஒரு நெறிந்த நாணல் என்று கலங்குகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உங்களோடு இருந்து உங்களை பொறுப்படுத்து வேலியடைத்து உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். நான் நெறிந்த நாணல் என்று தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தினால், உங்கள் சிந்தனைகளை அறிந்து அவரே உங்கள் பக்கம் நின்று ஜெயத்தை தந்து உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை தகர்த்து தீமைகளை அழித்து காரிருளை விலக்கி புல்லுள்ள மேய்ச்சலை தந்து ஜீவ நீரூற்றை காட்டி உங்களை போஷிப்பார், பரிபூரணப்படுத்துவார். இன்றும் தைரியத்தை தந்து உற்சாகப்படுத்தி விடுதலை தந்து ஜெயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. மனிதனுக்கு முன்பாக தோற்று போனேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். மாறாக என்னை முறிக்க நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். உலகத்தின் பார்வையில் நீங்கள் நெறிந்த நாணலாய் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நீங்கள் எவராலும் முறிக்க முடியாத ஜெயம் பெற்ற, கிருபை பெற்ற, வல்லமை பெற்ற நாணலாய் இருப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, சூழ்நிலைகளை கண்டு வாடி போகாதீர்கள். இன்றே இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடங்களில் தைரியமாக, உற்சாகமாக, விசுவாசத்தோடு நான் நெறிந்த நாணல் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் பெற்ற நாணல் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை தந்து சத்துருவின் கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமான நாணலாய் வாழ வழிகாட்டுவார், உதவி செய்வார். நான் ஒரு நெறிந்த நாணல் என்று சொல்லி கலங்காதீர்கள். இந்த நெறிந்த நாணலை இனி எவரும் எப்போதும் முறித்து விடாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கம் நின்று உங்களை தாங்குவார். நான் ஒரு நெறிந்த நாணல் என்று சொல்லி உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாய் அவருடைய பாதத்திலே தாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் முறிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் உங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தைரியமாய் வாழுங்கள்,
சந்தோஷமாய் வாழுங்கள், சமாதானமாய் கர்த்தருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றியை தருவார். நெறிந்த நாணலாய் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கண்ணீர் வடித்து வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாணலை எவரும் முறிக்க அதிகாரம் கொடுப்பதில்லை. நீங்கள் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவீர்கள். காத்திருங்கள், ஜெயம் உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். நான் ஒரு நெறிந்த நாணல் என்று சொல்லுகிற நீங்களே இயேசுவுக்கு சாட்சிகள். நான் ஒரு நெறிந்த நாணல் என்று சொல்லுகிற நீங்களே இயேசுவுக்கு உண்மை சீஷர்கள். நீங்கள் நெறிந்த நாணல் அல்ல, நீங்கள் ஜெயம் பெற்ற நாணல், வெற்றி பெற்ற நாணல், விடுதலை பெற்ற நாணல், நன்மை பெற்ற நாணல், இயேசுவின் கரங்களிலே பாதுகாக்கப்படுகிற நாணல். இந்த நாணல் இயேசுக்கு வேண்டும். அன்பின் ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறிக்காதவரே இயேசு என்று சொல்கிற தலைப்பின் கீழிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த ஜெப நேரத்திலே நான் ஒரு நெறிந்த நாணல், இயேசுவின் பாதத்திலே என்னை தாழ்த்துகிறேன், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி தைரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய கரங்களினாலே ஆசீர்வதித்து அரவணைத்து ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.